செய்தினா சொல்ல முடியுமா சொல்ல முடியாதா என்ற பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு மாசத்திலையும் இந்த ஸலவாத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சுன்னத் வல் ஜமாஅத் உலமாக்கள் உங்களுக்கு விளக்கம் தருவாங்க. அதுவும் முக்கியமாக இந்த மஜ்லிஸுடைய நோக்கம்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவும் அவனது அவர்களாகிய மலக்குகளும் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 6-7 வருஷத்துக்கு முதல்ல இந்த கொழும்பு பெரிய பள்ளிவாசல்ல ஒரு ஜும்மாவுல இந்த ஆயத்துக்கு விளக்கம் சொன்ன ஒரு சுன்னத் வல் ஜமாஅத் மௌலவி அல்லாஹ் தஆலாவும் அவனது அமரர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி சொன்ன நேரத்தில் ஜும்மாவெல்லாம் முடிஞ்சு பள்ளிவாசல் எல்லாம் ஒன்று வெளியே வந்தாச்சு. அந்த பள்ளிவாசலுக்கு முன்னால நேரே உங்களுக்கு தெரியும் சாலிஹி தக்கியா. அந்த சாலிஹி தக்கியாவோட 2 மௌலவிமார் இருந்தார். அதுல ஒருத்தர் வயசாளி, ஒருத்தர் இளைஞர். இந்த 2 பேருக்கு சத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. 4 பேருக்கு நுழைஞ்சிட்டேன். 4 நுழைஞ்ச காரணம் என்ன? 2வது வாலிபனா இருக்கக்கூடிய மௌலவி ஏழமானது. நான் துறைக்கு போது அங்க போயிட்டு அந்த மாட்டிக்கொண்ட நேரத்தில் 2 பேருக்கு இடையில பேசினேன். என்ன பிரச்சனை கேட்டால், அந்த வயசாளி மௌலவி சொல்றார், அவர் மகரகமையில் அந்த காலத்தில் ஓதினவர். அவர் சொல்றார், ஹதீபு இன்றைக்கு கொத்துபா ஓதினாரு. அந்த கொத்துபாவுல இந்த ஆயத்துக்கு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ் தஆலாவும் அவனது அமரர்களாகிய மலக்குகளும் ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னார். இது எப்படி பொருத்தமாகும் அப்படி சொல்லி போட்டு ஒரு உதாரணம் சொன்னார். அவர் என்ன உதாரணம்? மூளைக்கு படாத உதாரணம். அவர் சொல்றாரு, எங்களுடைய நாட்டில் நெல்லரிசி சொத்தை நாங்கள் சாப்பிடுகிறோம், அதை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறோமா? இல்லைதானே? அதே போல அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, இப்ப சொல்ல இல்லை. மலக்குகள் சொன்னாங்க, இப்பொழுது சொல்ல இல்லை. அவர் இருக்கிறார். இவர் சொல்றாரு, சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஹதீப் அவர்கள் சொன்ன வார்த்தை சரி, இவர் சொல்றாரு. இப்ப 2க்கும் தீர்ப்பு காண வேண்டுமே. அப்ப நான் சொன்னேன், மௌலவி சாஹி, நீங்க சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ற வார்த்தையை இல்லை என்றாலும் சொல்றீங்க, கோவில் எடுத்தாலும். அதுக்கு நான் சொன்னேன், மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறார்? அவர் இன்னொரு கேள்வி வைக்கிறார். என்ன கேள்வி? மலக்குகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள், மலக்குகளுக்கு வேற வேலை இல்லையா? வேற வேலை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அவர் மலக்குகளுக்கு எண்ணிக்கை போகிறார். இவருக்கு தெரிஞ்ச 10 மலக்குகளும் வேலையில் எண்ணிக்கிறவங்க, அவங்க சொல்ற மாட்டாங்க என்ற கருத்தில் அவர் இருக்கிறார். அப்ப அதுக்கு போக கேட்டால், மலக்குகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று கேட்டால், அது தெரியாது, எண்ணிக்கை தெரியாது. சரி, எண்ணிக்கை தெரியாம போனா ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்றதுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 70,000 மலக்குகளை காலையிலும் மாலையிலும் நியமித்து செய்கிறார். காலையில சுபஹுடைய நேரத்தில் 70,000 மலக்குகள் வராங்க. ரசூலுல்லாஹுடைய ரவுலாவை சுற்றி கொண்டு ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க மக்ரிபுடைய நேரம் வரைக்கும். இப்ப இந்த 70,000 மலக்குகளும் மக்ரிபுடைய நேரமாகும் பொழுது போக ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 70,000 மலக்கு வராங்க. வந்து அவங்க அடுத்த போகக்கூடிய நேரம் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மலக்குகள், இன்னைக்கு வந்து மலக்கு நாளைக்கு வாருங்க, நாளைக்கு வேற மலக்கு, இப்படி கியாமத் நாள் வரையும் மலக்குகள் வந்து ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று வந்துட்டார். இப்ப மலக்குகள் ரசூலுல்லாஹி ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என்கிறது எப்படி தவறாக முடியும் என்ற போகுகின்ற வாழ்வுங்க. அங்கால அவருக்கு பின்னால பேச இயலாம போச்சு. அப்போ மலக்குகள் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். அதுபோல அல்லாஹ் தஆலாவும் ஸலவாத்தை சொல்லிக் கொண்டேதான் இருக்கிறான். எப்படி இருக்கிறான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மீராஜுக்கு போறாங்க. மீராஜுக்கு போன நேரத்தில் சிதறத்தில் முன்தாஹாவில வச்சு ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்க நின்றுட்டாங்க. நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க.
அப்படி தனிமையில போற நேரத்துல இன்ன ரப்பக யுஸல்லி உங்களை தொழுது கொண்டிருக்கிறான் தொழுது கொண்டிருக்கிறான் ஒரு சத்தம் கேட்டு அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாவுக்கு என்ன தொழுகையாச்சு அவன் எப்படி தொழணும் யாருக்கு தொழுகிறது ரெண்டு யோசனை பண்ணிக்கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார் பேசி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட முனாஜாத் செய்து போட்டு கேட்கிறாங்க நான் இடையில வரும் பொழுது இன்ன ரப்பக யுஸல்லி உங்களுடைய ரப்பு தொழுது கொண்டிருக்கிறான் என்று ஒரு சத்தம் கேட்டது யா அல்லாஹ் நீ யாருக்கு தொழணும் உனக்கு தொழுவது அவசியமா என்று கேட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு அல்லாஹ் தஆலா சொன்னார் எனக்கு தொழணும் என்ற அவசியம் கிடையாது நான் தொழுறது என்கிறது என்னுடைய ஹபீபாகிய முஹம்மது